ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேரம் போர்ட் vlog. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேரம் போர்டு ஆட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எஸ் பவுட்ரு, ட்ரிபிள் எஸ் கேரம் போர்டு இதில் தான் நம்ம ஆட போகிறோம். இப்போ வந்து நம்ம யார் கூட ஆட போறோம்னா நானும் என் சிஸ்டர் தான் ஆட போகிறோம். என் சிஸ்டர் வந்து நான் ஸ்பாட்டிக் ஷார்ட் சீரிஸில் காமிச்சிருப்பேன். யாராவது புதுசாக சேனலுக்கு வந்தீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஸ்பாட்டிக் ஷார்ட் சீரிஸ் பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இருக்கிறத பற்றி பேசலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேரம் போர்டு அடிக்குது. இப்போ ஆடுது பார்த்தீங்கன்னா அப்புறமா இப்போ ஆடுது பார்த்தீங்கன்னா என் சிஸ்டர். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா பாப்பர்லாம் ஆட போகிறது இல்லை கைஸ், நார்மலாக ஒரு மேட்ச் தான். யார் ஜெயிச்சாங்களோ அவங்க வின்னு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 மினிட்ஸ் இருக்க போது. எதுக்குன்னா இது வீடியோ வந்து பார்ட் 1 இருக்கும், நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்ட் 2 வந்து உங்களுக்கு அப்புறமா வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் காயின் அடிக்க போகிறேன். இப்போ நான் அடிப்பேனா இல்லையா பாருங்க கைஸ். ஓகே கைஸ், நடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் காயின் வந்து 10, பிளாக் காயின் வந்து 5, அதுக்கப்புறமா ரெட் காயின் வந்து 25. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 10 வச்சுட்டேன். பாருங்க கைஸ், என் சிஸ்டர் கோவத்தில் எப்படி தூக்கி போகுதுன்னு. எதுக்குன்னா அது காயின் அடிக்கல, அதுக்கு தான் கைஸ். ஓகே, பார்த்தீங்களா மறுபடியும் அது காயின் அடிக்கல. இப்போ கூட மறுபடியும் பார்த்தீங்கன்னா என்னோட இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கும் காயின் அடிக்க முடியல கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் சிஸ்டர் தான் ஆடப்போகுது. எனக்கு நல்லா எனக்கு நல்லா ஆட தெரியும் கைஸ் கேரம் போர்டு. ஆனால் என் சிஸ்டருக்கு அவ்வளோவா தெரியாது. ஓகே, பார்த்தீங்கன்னா என் சிஸ்டர் ஃபவுல் போட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு காயின் எடுத்து வைக்கணும். ஆனால் அது இப்போ ஒரு காயின் கூட போடல கைஸ், அதனால் அதை எடுத்து வைக்க தேவையில்லை. இது வந்து எங்களோட ரூல்ஸு, நாங்கள் அப்படி தான் ஆடுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டேர்னு. ஈஸியாக இருக்குது கைஸ் எனக்கு ரெட் காயின். ஐயோ கைஸ், ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டேன் கைஸ். ஓகே, என் சிஸ்டருக்கு நிறைய காயின் ஈஸியாக இருக்கும் கைஸ், ஆனால் அது மிஸ் பண்ணிக்கினே இருக்கும். நான் இப்போ எதுக்கு ரெட் அடிக்கலன்னா ஃபஸ்ட்டே ரெட் அடிச்சிட்டா அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் போய்டும் கைஸ். அதனால தான். ஐயோ கைஸ், நான் திறமை இப்போ ரெட் அடிச்சிட்டேன். இப்போ பிளாக்கு வேணாம் கைஸ், நம்ம எங்கேயாவது அடிச்சு விட்டுலாம் ஸ்லோவா. எதுக்குன்னா ஃபஸ்ட்டே ரெட் அடிச்சிட்டா இன்ட்ரெஸ்ட் போய்டும், அதுக்கு தான். ஓகே கைஸ், வாங்க பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நாங்கள் ரெட் எடுத்து நடுவில் வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என் சிஸ்டர் வச்சுருந்தாலே அதுக்கு ஒரு காயின் கூட கிடைக்கல. இப்போ நான் அடிக்க போகிறேன் கைஸ். ஐயோ கைஸ், அங்கே பாருங்க கைஸ், அந்த இடத்துல எவ்வளோ காயின்ஸ் இருக்குன்னு. ஈஸியாக அடிக்கல கைஸ், ஆனால் என் சிஸ்டருக்கு ஒரு ரீபோட் கூட அடிக்க தெரில. நான் ஈஸியாக அடிக்கலாமா இல்லையா? ஓகே கைஸ், 1 காயின் ஆகி ஃபஸ்ட்டு. இன்னும் அங்கே பார்த்தீங்கன்னா 2 காயின்ஸ் ஈஸியாக இருக்குது, அது அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, நோ கைஸ், மிஸ் ஆயிடுச்சு கைஸ். அடிக்கிறதுக்கு ஆகல இப்போ நம்மளுக்கு. அது பார்த்தீங்கன்னா சிஸ்டர் பாருங்க கைஸ், எவ்வளோ ஈஸியான ரீபோட்ஸ்லாம் மிஸ் பண்ணிக்கினே இருக்குது. எதுக்குன்னா அதுக்கு ஆட தெரியாது, அதுக்கு தான். இப்போ நானும் மிஸ் பண்ணிட்டேன் கைஸ் காயினை. பாருங்க கைஸ், ஃபுல்லி இழுத்தாச்சு விட்டுச்சு. ஓகே, ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நான் பிளாக் காயின் போட்டேன். 5 ருபீஸ் எனக்கு இப்போ கச்சிச்சு. ஓகே கைஸ், அண்ட் அகெயின் செகண்ட் ஷாட் கூட நான் இப்போ தேர்ட் ஷாட் அடிப்பேனா இல்லையான்னு பார்க்கலாம். அண்ட் ஓகே கைஸ், ஹேட்ரிக். நான் இப்போ தேர்ட் ஷாட்டுமே அடிச்சிட்டேன். ஃபோர்த் ஷாட் அடிக்கிறதுனால பரவாயில்ல கைஸ், எனக்கு ஒன்றுமே இல்லை இப்போது. அதனால தான் நான் வேறோடனே விட்டேன், ஃபோர்த் ஷாட் மட்டுமே. பார்த்தீங்கன்னா நான் 3 காயின் தொடர்ந்து அடிச்சிட்டேன். 2 பிளாக் காயினும் ஒரு ஒயிட் காயின் கைஸ். அப்புறமா 20 ருபீஸ் 20 வச்சிருக்கேன் நான் இப்போது. 20 ருபீஸ் 5 ருபீஸ்னே வருது கைஸ் என் வேலை கேரம் போர்டு காயின்ஸ் பதிலாக. எனக்கு அப்போ நல்லா ட்ரிக் ஷாட்ஸ்லாம் தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன் கைஸ். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் கைஸ் ட்ரிக் ஷாட்ஸ் எல்லாம். ஆனால் அது கூட எனக்கு க்ளீனாக தெரியாது. ஒரு 1 இல்லை 2 தர கைஸ். ஆனால் நான் கேரம் போர்டு ஆடி ரொம்ப நாள் ஆடுறதுனால அதோ நான் மறந்து போயிட்டேன். இப்போ தெரில எப்படி ஆடுதுன்னு கூட. ஓகே கைஸ், இப்போ நான் வந்து காயின் போட்டேன். சிஸ்டர் எனக்கு வந்து இப்போ காயின் குதிச்சு. இப்போ பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. ஓகே, ஐயோ கைஸ், அவங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது கைஸ். எல்லாமே ஒயிட் காயின் தான் கைஸ். ஓகே கைஸ், என் சிஸ்டர் போட்டுச்சு இப்போ அந்த காயினு. இது பார்த்தீங்கன்னா பார்ட் 1 தான் கைஸ் இருக்க போது. பார்ட் 2 வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் டே. ஓகே கைஸ், ஃபவுல் போட்டுச்சு. நெக்ஸ்ட் டே இல்லைனா அதுக்கு நெக்ஸ்ட் டே நான் அப்லோட் பண்ணுவேன் கைஸ் பார்ட் 2 வந்து. ஓகே, பார்க்கலாம் இப்போது. ஓகே கைஸ், இப்போ எனக்கும் ஈஸியாக தான் இருந்துச்சு. நானும் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் சிஸ்டர் ஆட போகுது. ஓகே கைஸ், என் சிஸ்டரும் இப்போ அதை மிஸ் பண்ணிச்சு. அது என் சிஸ்டருக்கும் ஆடுறதுக்காகல. ஒன்றும் கைஸ், இன்னும் கொஞ்சம் ஜோராச்சுன்னு அந்த காயின் போயிருக்கோம் கைஸ். நான் வந்து இப்போ ரொம்ப ஸ்லோவாக ஆச்சுட்டேன் தான் அந்த காயின் போகல. இப்போ என்கிட்ட இருந்தால் மறுபடியும் பார்த்தீங்களா கைஸ், இவ்வளோ ஜோரம் ஆச்சா இந்த காயின் போக கரெக்டாக இருக்குது. அது காயின் உள்ளே போகிறதுக்கு. ஓகே, பாருங்க கைஸ் எப்படி தூக்கி போகுதுன்னு காயினை. நான் அச்சிந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் காயின், ஆனால் எனக்கு தருது பார்த்தீங்கன்னா பிளாக் காயின். பாருங்க கைஸ், என்னமா சீட்டிங் பண்ணுன்னு. ஓகே, பார்க்கலாம் இப்போ யார். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு காயின் அடிச்சிட்டேன் நான். இப்போ அங்கே ஒரு காயின் அடிப்பேனா இல்லை கைஸ், அடிக்க மாட்டேன். ரீபால் கூட வச்சிருக்கலாம் கைஸ், ஆனால் நான் ரீபால் அடிக்க மறந்து போயிட்டேன். ஓகே, இப்போ சிஸ்டர். ஓகே, இப்போ வந்து ஆமாம் கைஸ், சிஸ்டர் காயின் வச்சிச்சுல கைஸ், அதான் ஆடணும். பார்த்தீங்கன்னா நான் தெரியாமல் ஆடிங்கிறேன். ஓகே, இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஏன் டர்னு காயின் போமா போகல கைஸ்.
கொஞ்சம் கரெக்டாக ஏம் பண்ணி வச்சிருந்தா அந்த காயின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 8 காயின் 1 2 3 4 5 6 7 8. ஓகே கைஸ், கைஸ் இப்போ இந்த லாஸ்ட் 7 காயின்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காயின் வச்சிட்டேன். 7 8 காயின்ஸ் எவ்வளோ இருக்குது கைஸ்? ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் பாருங்க, கரெக்டாக வந்து இது சென்டரில் நின்றுச்சு கைஸ். அந்த காயினை உண்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காயின் கூட வந்து கரெக்டாக சென்டரில் நின்றுச்சு. இது நாங்கள் ஆடிங்கும் போது கூட நாங்கள் கவனிக்கவே இல்லை கைஸ். இப்போ தான் எடிட் பண்ணிக்கும் போது தான் நானே கவனிச்சேனே, அது கரெக்டாக இந்த சென்டரில் நின்று. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆச்சு எனக்கு வந்து இப்போ காயின் போல். இப்போ வந்து என் சிஸ்டர் அடிக்குது, காயின் போகாமா ஃபவுல் கைஸ். காயின் போகாமல் ஃபவுல் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா சிஸ்டர் காயின் எடுத்துச்சு. ஃபவுல் போட்டால் பிளாக் தான் கைஸ் எடுத்துக்கணும். இப்போ நான் கட் அடிக்கலன்னு நினைப்பேன் கைஸ், ஆனால் அடிக்கிறதுக்கு ஆகல கைஸ். கரெக்டாக கொஞ்சம் ஏம் பண்ணி வச்சுருந்தா போயிட்டுக்கோ கட்டு, ஆனால் ஏம் பண்ணி அடிக்காததுனால கட்டு போகல. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா என் டர்னு. ஓகே, தட்ஸ் குட். காயின் இட்ஸ் நாட் வென்ட். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டர் அடிச்சு இப்போ மட்டும் என் டர்ன் தான். ஓகே கைஸ், நான் ஒரு காயின் அடிச்சிட்டேன். செகண்ட் காயின் போமா? இல்லை கைஸ், ஐயோ காயினுக்கு பதிலாக ஃபவுல் போயிடுச்சு கைஸ். என்ன கைஸ் இது, நானும் கூட ஃபவுல் வச்சுக்கினே இருக்கிறேன். ஓகே, இப்போ என் சிஸ்டர் காயின் அடிக்குமா? ஓகே கைஸ், இல்லை அடிக்கலை. இந்த இடத்துல பாருங்க கைஸ், நம்மளும் நல்லா தான் ஆடிங்கிறோம், நம்ம சிஸ்டரும் நல்லா தான் ஆடிங்குது. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கொஞ்சம் காயின்ஸ் தான் இருக்குது இப்போது. ஓய்யோ கைஸ், நான் மறுபடியும் ஃபவுல் போட்டேன் கைஸ். ஓகே கைஸ், காயின் எடுத்து வச்சிடலாம் நம்ம. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா யார் வின் ஆயிருப்பாங்கன்னு முடிஞ்சால் நீங்கள் இந்த கெஸ் பண்ணுங்க கைஸ். என் சிஸ்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விளையாட தெரியாது, ஆனால் என் சிஸ்டர் கூட வின்னாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நானும் வின்னாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 பேர்த்தில் யார் வேணால் வின்னாலா? ஓகே கைஸ், டு பி கண்டினியூ.